கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் முக்கியமான விசேஷங்கள். 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்கு. விநாயகப் பெருமானுக்கு நாம் துதிபாடினோம் என்று சொன்னால், அவரை வழிபட்டோம் என்று சொன்னால் எந்த வகையான சங்கடமும் தீருங்க. நம்ம வீட்டில் ஒரு திருமண தடை இருக்கு வச்சுக்கோங்களேன், விநாயகருக்கு 11 தேங்காய்களை கொண்ட மாலை போடணும். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா வெள்ளிக்கிழமை மாலை போடணும். பையனுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை போட்டு பார்க்கணும் விநாயகருக்கு. அப்படி 7 வாரங்கள் போட்டாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே போல தேங்காய் துருவல் செய்து அதில் வெல்லம் கலந்து விநாயகருக்கு படைத்தால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்படி நிறைய பரிகாரங்கள், விநாயகப் பெருமானுடைய அருளை தரக்கூடிய பரிகாரங்கள் நிறைய உண்டு. இந்த நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணணும், மாதுளம் பழம் இருக்கு பாருங்க, மாதுளம் பழத்துடைய முத்துக்களை எடுத்து விநாயகருக்கு படைக்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன் தரும். இந்த வாரத்தில் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி பாருங்க, விநாயகரை வழிபட்டால் அவ்வளவு உன்னதமான பலன்கள் உண்டு. அதே போல சிரவண விரதம் 5ஆம் தேதி திருவோண விரதம். இந்த திருவோண விரதத்தை நம்முடைய நிகழ்ச்சிகள்ல நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் மனோதத்துவ டாக்டரா இருந்தாலும் சரி, சைக்கிரியாட்டிஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை உங்க குடும்பங்களில் மனநல ஆலோசனை பெறக்கூடிய லெவலில் யாராவது இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் திருவோண விரதம் ரொம்ப அற்புதமான பலன் தரும். இதெல்லாம் இந்த வாரம் நடக்கக்கூடிய அற்புதமான விசேஷங்கள். எனது அருமை மேஷ ராசி அன்பர்களே, 1ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரம். இந்த ஒரு நாள் அமைதியா இருக்கணும். 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணமா பினான்சியலா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வாரத்திலிருந்து தென்பட துவங்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பேசுறதுக்கு கூட எனக்கு ஆள் துணை இல்லைங்கிறதுக்கு பேசுறதுக்கு ஆட்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட இப்போ பழக ஆரம்பிப்பீங்க, பேசுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் சிலருக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இந்த காய்ச்சல் இருக்கோ, ஏதோ ஒரு அந்த மாதிரியான உடல்நல குறைவுகள் இருக்கோன்னு சிலருக்கு தோணும். அப்பப்போ செக் பண்ணிக்கிடுவீங்க. சில பெரியவங்களை பார்த்தா தனக்கு பிபி இருக்கான்னு பார்ப்பாங்க, நாடி துடிப்பு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சிலருக்கு அப்படி இருக்கும். இந்த மேஷராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கு. ராசியில் ஆட்சியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர உறவுகளில் ஒரு வலிமையை கொடுப்பார். பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க எனக்கு என் சகோதரனுக்கும் இடையில அப்படிங்கும்போது இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்தினால் உங்கள் பக்கத்து நியாயம் புரியும். சுக்கிர பகவானுடைய அனுகூலம் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரம். கலை உலகை சேர்ந்தவர்களுக்கான சினிமா, நாடகம், நாட்டியம் இவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய எதிர்காலம் உருவாகும். இது மிகப்பெரிய ஒரு யோகமான காலம். இந்த வாரத்துல தான் குருவுடைய பெயர்ச்சியும் இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ண போறது, நடிகர் சூர்யா இருக்காரே, அவருடைய இன்னும் 2 படங்கள் வெற்றி படங்களை கொண்டு வந்து கொடுக்கும். நடிகர் சூர்யாவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு இந்த வரப்போகிற குரு பயிற்சி தரப்போகிறது. அப்படிதான் தனி மனிதர்களுக்கும் குரு பயிற்சி நிறைய நன்மைகளை தரும். அது என்ன நன்மைகளை தரும், நம்ம ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்தா தெரியும். இந்த வாரம் வியாபார ரீதியாக
உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், பேரம் பேசக்கூடிய முறை நல்லா இருக்கும், வர்த்தக சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் கோர்ஸ் படிக்கிறது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலையில் சில நெருக்கடிகள் இருந்து நிவர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பினான்சியலா ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுப்பார். ஏற்கனவே புதன் பகவானும் அந்த தனஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் வீட்டில் குழந்தை வாக்கி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு குட்டி இளவரசர்கள், குட்டி இளவரசிகள் உங்கள் குடும்பத்தில் தோன்றக்கூடிய காலம். நல்ல தன லாபம் உண்டு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப திருப்தியா, ரொம்ப திறம்பட நீங்கள் முயற்சிகளை இப்போ பண்ணலாம். நல்ல லாபம் இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். கலை உலகை சேர்ந்தவர்கள் பெரிய வளர்ச்சி பெறுவார்கள். இப்போ 3ஆம் இடத்துல குரு பகவான். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால பெரும் புகழ் கிடைக்கும், வர்த்தகத்துறையில் வெற்றி கிடைக்கும், திரை பிரபலங்கள் ஏற்றம் பெறுவார்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியுடைய யோகத்தை பார்க்கும்போது பிரதீப் ரங்கநாதன் இருக்காரே, அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி திரைப்படத்துறையில். அடுத்து இன்னும் 2 வெற்றி படங்களை அவர் தரப்போகிறார். இப்போ அப்படி ஒரு யோகம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வருது. இந்த குரு பயிற்சி அவ்வளவு அனுகூலமாக அமைகிறது. அப்ப கலை உலகத்தை சேர்ந்தவர்கள் இப்ப எவ்வளவு முயற்சி பண்றாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றி உண்டு. நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். குணச்சித்திர நடிகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வாரத்தில் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பல குடும்பத்தில் நடக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோவுகள் சிலருக்கு இருக்கலாம். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பாக 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நன்மையை தரும். 11ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல அமர்கிறார். அற்புதம். நீங்கள் முயற்சிக்கிற காரியமெல்லாம் இந்த வாரம் வெற்றி பெறும். மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சிலருக்கு சகோதர உறவுகளில் கருத்து மாறுபாடு வரும். இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடு வாங்கணுங்கிற முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க, வெற்றிகரமாக இருக்கும். சகோதர உறவுகளில் பெரிய சிக்கல்கள் எதுவும் வச்சுக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் அனுசரித்து போகணும்னு முடிவோடையே நீங்கள் இருங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். அப்படித்தான் நண்பர்கள்ட்டையும் பெரிய கருத்து மாறுபாடு இந்த வாரம் வச்சுக்கிட்டா சில சிக்கல்கள் உருவாயிடும். எதிர்காலத்தில் அனுசரித்து போகணும். இந்த பென்ஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். அதில் வருவதில் பிரச்சனை இருக்குது, எனக்கு சில நிலுவை பணங்கள் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நிவர்த்தி ஆகும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பெரிய யோகம்னா, இன்றைக்கு இரவு, அதாவது 1ஆம் தேதி இரவு 1:57 குரு பகவான் கடகராசியில போய் உட்கார்றார். அற்புதமான ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆகிறது. நல்ல நேரம் வருது. நமக்கு வாழ்க்கை நடத்த என்ன வேணுங்க? காசு வேணுங்க. இந்த காசு பணத்தில் கடந்த வருடம் எல்லாம் ரொம்ப நெருக்கடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. குரு வரப்போறாருன்னு நீங்க குரு வந்துட்டா என்ன ஆகும் பாருங்க, இன்னும் பெரிய வளர்ச்சி வரும். தனஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாருன்னா அதுக்கு என்னன்னா காசும் நல்லா வரும். அது பேர் குரு பலன்னு பேர். குரு பலம். ஜாதகத்தில் குரு பலம் வந்துருச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கல்யாணம் கூட போகிறதுக்கு அப்படி நேரம் வந்துருச்சாங்கன்னு அர்த்தம். அதுதான் குரு பலன் அப்படின்னு கேட்கணும். சில பேருக்கு தெரியாமல் குரு தசை வந்துருச்சாமாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. குரு பலன் வந்துருச்சான்னு கேட்கணும். குருபலன் வந்துருச்சு அப்படின்னா கல்யாணம் கூடி வந்துடும். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துக்கிட்டு குரு பலன் வந்தாச்சு, மிதுன ராசிக்கு சந்தோஷம் இல்லை, நல்ல கல்யாண விஷயம் கூடி வந்துடும். ராசியில புதன் ஆட்சியா இருக்கார், ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானும் இருக்கார். ராசிக்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்றுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
உங்கள் மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வரும். உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். செல்வ செழிப்பு கூடும். மன மகிழ்ச்சியான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். பயணங்கள் திருப்திகரமாக அமையும். ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்குதுன்னா சும்மாவா? கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு அன்பு பெருகும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ காதலை வெளிப்படுத்துவாங்க. சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும். இந்த காலகட்டத்தில் குருவுடைய அனுக்கிரகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் விலகும். தொழில் வகையில் லாபம் வரும். பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லணும். ஓம் நமை சிவாய ஓம், ஓம் நமை சிவாய, ஓம் நமை சிவாய ஓம், ஓம் நமை சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அதுவும் குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நிறைய வெற்றி வரும். உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்த கடன்லாம் இப்போ அடப்பட போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அரசு துறைகளில் இருக்கக்கூடியவர்களை பகச்சிக்க வேண்டாம். அரசியல்வாதிகளை பகச்சிக்க வேண்டாம். அதில் கவனமாக இருங்க. அரசுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை கரெக்டாக கட்டுங்க. இதில் மட்டும் கவனமாக இருங்க. மறுபடி வியாபாரம் லாபம், குடும்பத்தில் சந்தோஷம், நீண்ட நாள் நெருக்கடிகள் விலகக்கூடிய தன்மை நல்லா இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு 1ஆம் தேதி ராத்திரியே குரு பகவான் நம்ம ராசியை பார்த்து வந்துடுறார். அதுவே ஒரு பெரிய லாபம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அது ஒரு அதிர்ஷ்டம். தனாதிபதி லாபத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். 1ஆம் தேதி அன்னைக்கு உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துன்னு இருக்கு. கடகராசியை சேர்ந்த விஜய் அவர்கள் நாட்டை ஆளுகிறார். பெரிய பெரிய முன்னேற்றங்கள், பெரிய வளர்ச்சிகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் பெறப்போகிறார். பெரிய யோகங்கள் அவருக்கு காத்திருக்கு. நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருவார். நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் விஜய் அவர்கள். இப்போ தமிழக முதல்வருக்கு இந்த கடக ராசிங்கும் போது நிறைய நன்மைகள் காத்திருக்கு. குரு பகவான் அந்த ராசிக்கு வர இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை, அதிகார வேலைகள் சிலருக்கு கிடைக்கும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஆசீர்வாதம் பண்றார். நீங்க சம்பாதிக்கிறது இப்போ கொஞ்சம் சேர்த்து வைப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக அது உதவும். நீங்கள் சம்பாதிப்பது இப்போ தர்மாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு வர்றார். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. நீங்க தான தர்மம் பண்ண 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 கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை தீரும். ஃபினான்ஷியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் தான் இப்போ மாறப்போறது. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய யோகம் வரும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். அப்பாவுடைய உடல் நலத்தில் மட்டும் இந்த கடகராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிட வேண்டிய நாள். கொஞ்சம் அலைச்சல், அதனால் ஏற்பட்ட உடல் சோர்வு, அடுத்தடுத்து கடினமான உழைப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நாட்கள் 2, 3, 4ஆம் தேதிகள். உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சி செய்யக்கூடிய காலமாக கூட இருக்கும். கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. சிம்மராசிக்காரங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா பீனிக்ஸ் பறவை போல இருந்தான்.
சாம்பலிலிருந்து உயிர் தெழக்கூடிய தன்மைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி ஸ்கிராப்ல இருந்து மேல எழக்கூடிய ஒரு யோகம்ங்கிறாங்க. அது என்ன காரணம்னா, அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தது. 1ஆம் தேதியிலேருந்தே குரு பகவான் அந்த அஷ்டமத்து சனியை பார்க்கிறார். அஷ்டமத்து சனியினால் ஏற்பட்ட தொல்லைகள், தோல்விகள், கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நேரம். மிகப்பெரிய யோகம். வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு இப்போ ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குகிற போது எச்சரிக்கையாக இருக்கணும். தங்கத்தின் விலை கூடும்னு இருக்கு. அதில் ஒரு சனி வீடு, சனி கிரகம் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார். அதனால் சில நேரங்களில் தங்கத்தின் விலை அதள பாதாளத்திற்கு விழவும் வாய்ப்பு உண்டு. இந்த ரெண்டுமே நடக்குது இப்போ. ஸோ ஒரே சீராக ஏறிக்கிட்டு இருக்கும்னு இல்லை. அதான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கையாகவே இந்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் புதன் பகவான் லாபத்தில் இருக்கிற பிஸ்னஸ் நல்ல லாபமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு கற்பூர புத்தி, நாங்கள் அப்படி எதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வரும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல தோழமை கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். புதிய புதிய முயற்சிகள் செய்வீங்க, புதிய புதிய திட்டங்கள் திட்டுவீங்க, ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. நண்பர்களால் நிறைய சோதனைகள் உண்டுன்னு பல காலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்போ சிம்மராசிக்காரங்க பல பேர் எங்கிட்ட சொல்கிறீங்க, ஆமாம் சார் எங்கள் நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க, லைஃப்பில் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படிலாம் பல பேர் சொல்கிறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருந்தது. இப்போ குருவுடைய பார்வைப்படுவதனால் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். பல உங்கள் மகனோ மகளோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இப்போ வரும். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழைய கடன் ஒன்று அடைபடக்கூடிய நேரம் இது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதன் ஆட்சியாக இருப்பது ஒரு யோகங்க. அதுவும் தர்ம அதிபதி சுக்கிரனும் கர்மாதிபதி புதனும் சேர்ந்திருக்காங்க. இப்போ பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. பிசினஸ் ரீதியாக பெரிய வளர்ச்சி. எந்தெந்த பிசினஸ் நமக்கு சரியாக நடக்கலை நினைச்சீங்களோ அதெல்லாம் இப்போ சரிவர நடக்க துவங்கும். விஐபிகளுடைய நெருக்கம் கிடைக்கும். அதே போல குரு பகவான் லாபத்துக்கு வர்றாரு 1ஆம் தேதியிலேருந்து. மிகச்சிறந்த யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்கு. குரு பகவான் லாபத்திற்கு வந்த பிறகு நமக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுகள் நீங்கும். உடல்நல பிரச்சனைகள் ஒரு நிவர்த்திக்கு வரும். பிரச்சனைகள் எல்லாம் மறையும். உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான செய்தி வரும், கல்யாண செய்தி வரும், பிசினஸ் முதலீடு அதிகரிக்கும், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு தோணும், கணவன் மனைவி கிடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்படி நிறைய நன்மைகள் இந்த வாரம். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமையிறது. நிறைந்த நன்மைகள் வரதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். இந்த வாரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நல்லது. அட்டமத்தில் செவ்வாய் இருப்பதனால சிலருக்கு உடல் உஷ்ணத்தினால் பிரச்சனையோ, சிலருக்கு வண்டி வாகனங்களில் செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனையோ, நெருப்பு விபத்துகளோ இருக்கலாம். கவனமாக இருக்கணும். முருகப்பெருமான் பெயரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், கந்த சஷ்டி கவசத்தை எவ்வளவு சொல்றீங்களோ ரொம்ப நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ரகன பவச ரிகன பவச ரி 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 வினகபசரகன வீரா நமோ நம நிபவசரகன நிர நிர நிரன சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைந்த நன்மைகள் வரும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு யோகமான காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. உங்க ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காங்க. எஜுகேஷன்ல ஒரு படி அப்படி வளர்ச்சி வந்து நிற்கக்கூடிய காலம். நிறைய தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு சரியான மெடிக்கல் அட்வைஸ் இப்போ கிடைக்கும். கலை உலகை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுற யோகம் வரும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகள் மட்டும் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மிக கவனமாக இருக்கணும்.
அட்டமத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதே போல் பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளை பகிச்சிக்க கூடாது. அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். கல்யாண விஷயங்கள் கூடி வருமா சார்னா கூடி வரும். அந்த யோகம் இருக்கு. இப்போ புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம், பழைய கடனை அடைக்கக்கூடிய யோகம் துளாராசிக்கு இப்போ நடக்குது. இப்போ மன மகிழ்ச்சியான வாரங்க. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவதும், ஒரு 4ஆம் இடத்தை பார்ப்பதும், எஜுகேஷனில் பெரிய முன்னேற்றம், உங்கள் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தியாகக்கூடிய யோகம், இது எல்லாமே நல்லா இருக்கு. படிப்படியாக வாழ்க்கையில் வளரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை, அடிப்படைகளை இந்த வாரம் உருவாக்கி தருகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, சூரிய பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் பார்க்கிறார். நிறைய பேருக்கு இப்போ விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு. உடல்ல அடிபடக்கூடிய அமைப்பும் இருக்கு. நிறைய போட்டிகளை சந்திப்பீங்க. விளையாட்டு வீரர்கள் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும், பாதுகாப்பிலும் அக்கறை எடுத்துக்கிடணும். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். கலை உலகை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். இப்போ அதே நேரத்தில் அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்கவும் சிலர் முயற்சி பண்ணுவார்கள். ரெண்டையும் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி சிலர் உங்களுடைய நற்புகழை கெடுக்க பார்ப்பாங்க. ரொம்ப கவனமா இருங்க. உங்கள் கண்ணியத்தை, நற்புகழை கெடுப்பதற்கு சிலர் வேணும்னே முயற்சி பண்ணுவாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டால் கூட கொஞ்சம் கவனமாக பதிவு போடுங்க. வீடியோ காலில் பேசுறீங்களா, ரொம்ப கவனமாக பேசுங்க. இப்போ 10ஆம் இடத்துல கேது. பல பேருக்கு விஆர்எஸ் வாங்கலாம்னு என்ன தோணும். சில அரசியல்வாதிகள் அரசியலை விட்டு ஒதுக்கலாமான்னு கூட நினைப்பாங்க. அரசு அதிகாரிகள் பலர் மீது லஞ்ச லாவணிய வழக்குகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் விருச்சிக ராசிக்கு 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய அந்த பயிற்சி மிகுந்த நன்மைகளை தருது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் யாமிருக்க பயமேன்னு அந்த குரு பகவான் காப்பாற்ற வருகிறார். முடிந்தால் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். இப்போ ஒரு நல்லதொரு நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். குரு பாக்கியத்துக்கு வரக்கூடிய நேரம், நல்லதொரு நேரம். பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆவீங்க. ஃபினான்ஷியல் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்யாணம் கூடி வரும். பணப்புழக்கத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். குடும்பத்து பெரியவங்க அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் காதில் வாங்கி அதை செயல்படுத்துறதுக்கு பாருங்க. பழமையின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகா, தியானம் போன்றவற்றின் மீதான ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடெல்லாம் இப்ப பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கலை உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து சேருது. நிறைய பேருக்கு காதல் விஷயங்கள் கல்யாணமாக இப்போ ஃபிக்ஸ் ஆக போகுது. ஒரு வருமானம் வருவதில் எனக்கு தடையாவே இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு தடை நிவர்த்தி ஆகுது. தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு, அது நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் வருது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வருகிறது. நிறைய பேருக்கு இந்த வாரம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு உருவாகும். அதே போல் இந்த வாரத்தில் 2-3 தேதிகளில் கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு பரபரப்பு இருக்கும். பட் எல்லா காரியமும் வேகமாக நடக்கும். குடும்பத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பிள்ளைகள் இப்போ திருமண விஷயத்தில் சில குடும்பங்களில் முரண்டு பிடிப்பாங்க. இப்படித்தான் பொண்ணு வேணும், இப்படித்தான் பையன் வேணுங்கிறத முரண்டு பிடிப்பாங்க. சுப காரியங்களில் பங்கெடுப்பதற்கு முயற்சிகள் செய்வீர்கள். சில தடைகள் வந்து போகும். வருமானம் வருவதில் திடீர் வருமானங்கள் சிலருக்கு வரும். குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் நல்ல வாரம். பண விவகாரங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு இருக்கு, என்ன ஏது சமாச்சாரங்களை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு அப்படின்னு தெரிந்தவர்களிடம் கூட நீங்கள் அதிகம் பேச வேண்டாம். உங்களிடம் பணியாற்றுபவர்கள்ட்ட கூட அதிகம் சொல்ல வேண்டாம். அது சில நேரம் ஆபத்தா முடியலாம். தனுசு ராசிக்கு கவனமா இருக்கு. மகர ராசி அன்பர்களே, ஒரு நல்ல வாரங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வந்திருக்கிறதெல்லாம் யோகம். மகர ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 6ல் உட்கார்ந்துருக்காரு. ஃபினான்ஷியலா பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. ஒருத்தர் ஜாதகத்தில் 6ல் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகுது, அவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரனுடைய ஆகக்கூடிய யோகத்தை அந்த சுக்கிர திசை கொடுக்குது. சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரமெல்லாம் உயர்த்தி விடும். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரு.
வியாபாரம் திருப்தியாக பண்ணலாம், நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு வயது பெண்கள் அவர்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. வீட்டை விட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்நியர்களை நம்பி சிறு பெண்களை ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது. மகர ராசிக்காரங்க நான் சொல்கிறதுல கவனமாக இருங்க. சின்ன குழந்தைகள் அப்படி விட்டுட்டு போகக்கூடாது. எது தவறு எது நல்லது, எப்படி உலகத்தில் இருக்கணும், வெளி உலகம் எப்படி இருக்கணும்னு உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சொல்லி தரணும். நீங்கள் இப்போ மகர ராசி அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிடுவீங்க. புதுசாக வீடு மணி வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வருது. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். குடும்பத்தில் திருமண விஷயம் கூடி வரும். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். வங்கித்துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பேராசிரியர் தொழில்கள், அந்த மாதிரியான தொழில்கள் அமையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்லவர்களுடைய துணை கிடைக்கும். அப்படி நிறைய நன்மைகள் மகர ராசி காத்திருக்கு. மகர ராசிக்காரர்கள் சிலருக்கு கண்களில் பிரச்சனை இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கண் நரம்புகளில் பிரச்சனை கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறையில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இயக்கக்கூடிய வாய்ப்பு, டைரக்டர் ஆகிற வாய்ப்பெல்லாம் பலருக்கு இப்போ வரும். எடிட்டிங் துறையில் கதாசிரியராக இருக்கக்கூடிய துணை, குணச்சித்திர நடிகராக நடிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் இப்போ நிறைய வருது. நெருப்பு விஷயங்கள் கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருப்பு, மின்சாரம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிர்ஷ்டங்கள் பெருகும் வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. திடீர் பணவரவு சிலருக்கு வரப்போகுது. அதை தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன். மற்றபடி சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகம். இப்போ எதனால யோகம்? கும்பராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல புத சுக்கிரனுடைய யோகம். பிசினஸ்ல பெரிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். 5ல் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்க வீட்டில் பெருமாள் தாயாருடைய படத்தை வைத்துக்கொண்டோ இல்லை விக்கிரகங்கள் வச்சிருக்கிற கூடியவங்களோ முறைப்படி பூஜை பண்ணுங்க, நல்ல அருள் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், இதையெல்லாம் பாராயணம் பண்ணினா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு கூடும், மங்களங்கள் பெருகும். இந்த ஸ்லோகத்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு வாரம் தான். இந்த வாரத்தில் பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வரும், நல்ல டெவலப் ஆகும். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் வரும். இளைய சகோதரனோட உறவு முறைகள் நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலாக இந்த வாரத்துலேருந்து ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போறீங்க. நிறைய பேசுவீங்க, நிறைய ஒரு மாயையில் மூழ்கி இருப்பீங்க. ராகு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. சிலருக்கு உடல் வலிகள் அதிகமாக இருக்கும். சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சனில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய இப்போ இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு நலம் தரும் நல்ல வாரம். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னு தோணும். சில பேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு திட்டம் தீட்டுவீங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டை அலங்கரிக்கக்கூடிய யோகம், அலுவலகத்தை அலங்கரிக்கக்கூடிய யோகம், இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல, அதை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். கம்ப்யூட்டர் துறையை எடுத்து படிக்கக்கூடிய ஆர்வம், காமர்ஸ் கம்ப்யூட்டர் இணைத்து உள்ள படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்றம், இதெல்லாம் நல்லா இருக்கும். உங்க ராசிக்கு அதிபதி உச்சமாகி நின்று பார்க்க போறார். ராசிக்கு அதிபதி உச்சமாகிறார் இந்த வாரம். உங்க ராசியை வேற பார்க்க போறாரு. மிகச்சிறந்த வெற்றிகளையும் நன்மைகளையும் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டையும் நீங்க பார்க்க போறீங்க. அதே நேரத்தில் சிலருக்கு காதுகளில் பிரச்சனை, சுவாசிப்பதில் பிரச்சனை, இல்லாட்ட சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனையும் கூட சிலருக்கு இருக்கலாம். அந்த உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களை அவமானப்படுத்துவதற்கு சிலர் இந்த வாரம் முயற்சி பண்ணுவாங்க. கவனமாக ஒதுக்கி விடுங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் வந்து ஒதுங்கி இருங்கள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூட போகுது.
உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான காலம். உங்கள் குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரும். ரொம்ப மகிழ்ச்சியான வாரங்க. மீனராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். நிறைய தொந்தரவில் இருக்கீங்க, நிறைய உடல்நல கஷ்டத்தில் இருக்கீங்க, மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு மன தொந்தரவோ, உடல்நல தொந்தரவோ, குடும்ப நெருக்கடிகளோ, எதிரிகளால் தொந்தரவோ அதிகம் இருந்தால் ஜென்மச்சனியுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சில பேர் மனவேதனையோடய இருந்துட்டு இருப்பீங்க மீனராசிக்காரங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறுங்கள். அது ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது சிலர் அசிங்கப்படுவார்கள், அவமானப்படுவார்கள், மனசு கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் ஜோதிட ஆலோசனை எடுப்பது மிக மிக அவசியம். இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் பெருக முருகப்பெருமானை வழிபடுங்கள். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.